பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைகிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களின் பார்வைகள், கருத்துக்கள். வணக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிபிகன்ட் டெவலப்மெண்ட்ன்றதை விட இது டைமிங் ஏற்ற மாதிரி நடக்குதுன்ற மாதிரி பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜனவரி 20 தேதி கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச் இந்த 2 மாசம் தான் கையில இருக்கு ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது. அதுவும் கிட்டத்தட்ட தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு மெகா கூட்டணி மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்போ 20 சீட் அவங்க இன்னொரு கட்சி மாற்று கட்சிக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடைசியில இருக்க போறது 2 மாசம். அப்ப இந்த 2 மாசம் தான் இருக்குன்னும் போது உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை பண்ணி ஆகணும். கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை தொடங்கணும். இப்ப 20 சீட்டை கூட்டணி கட்சிகள் கிட்ட கொடுக்கணும் போது அந்த பேச்சுவார்த்தை இழுபறி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கூடவே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சுட்டாங்களான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ராம் மந்திர், அயோத்தியா அந்த பிரச்சாரம் அது கிட்டத்தட்ட விழாவாக இருந்தாலும் கூட அது அதை ஒரு அரசியல் எழுச்சியாக மாற்றி அது ஒரு பிரச்சாரம் மாதிரி போகணுன்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னன்னா, தமிழக களத்துல அரசியல் சூடு பிடிக்கிறது உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் பாத்தீங்கன்னா அவங்களோட முதற்கட்ட மீட்டிங்கை ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நடத்திட்டாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இந்த மாற்றப்படுறது, இந்த 3 வருஷத்துக்கு மேல யாரெல்லாம் இருந்தாங்களோ மாற்றப்படுறது, அப்புறம் வாக்காளர் பட்டியல் சரி செய்து அது வெளியிடுறது, அது எல்லாமே இந்த ஜனவரி மாசத்துல முடிஞ்சிச்சுன்னா பிப்ரவரியில இருந்து இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ், இந்த கமிட்டி என்ன பண்ண போகுது, மேனிஃபெஸ்டோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல, பிப்ரவரி மிட்ல இருந்து அது வர ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட தேர்தல்ன்றது அடுத்த கட்ட நகர்வுக்கு நடந்துவிடும். திரு கோட்டீஸ்வரன், இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் அந்த முக்கியத்துவமானது எந்த அளவுக்கு இதில் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்ப திமுக பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த தேர்தல் அறிக்கையானது எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கறதாகட்டும், இல்ல விவசாயிகளுக்கு அந்த இலவச மின்சாரம், இல்ல கடன் ரத்து பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதி, அந்த மேனிஃபெஸ்டோவை எப்பவுமே ஒரு வசீகரமா அமைக்கக்கூடிய ஒரு கட்சி. அதே மாதிரி அவங்க அந்த பிரச்சாரமும் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அம்மையார் ஜெயலலிதாவோட பிரச்சார பாங்கு ஒரு தனி வகையாக இருக்கும். திமுக அது வேற ஒரு வகையாக இருக்கும். அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சீட் ஷேரிங்கு, வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிமுக முந்தும். அதே இந்த மாதிரி தொகுதி போடுறது, அந்த கமிட்டிகள்லாம் ஃபார்ம் பண்றது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துல எப்பவுமே திமுக முன்னாடி இருக்கும். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, இவங்க பழைய தலைவர்கள், அதாவது டி.ஆர். பாலு போன்றவர்கள், ஆர்.எஸ். பாரதி, ஆராசா, கனிமொழி அவர்கள் போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப தெரிந்த வேலை. எப்பயுமே இவங்க தான் இந்த கமிட்டியில இருப்பாங்க. இந்த மாதிரி கமிட்டி வேலையை இவங்க தான் பார்ப்பாங்க. அதனால அந்த பழைய ஃபார்மேட்டை இவங்க திருப்பி எடுத்து மறுபடியும் சீக்கிரமா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஜனவரியிலே அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது அதனுடைய தேவையை அது உணர்த்துகிறது. கூடவே ஆட்சி மாற்றம் என்பது இன்னைக்கு திமுகவுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் 2 விஷயங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா திமுக என்பது மத்திய ஆட்சி அந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சியிலேயே அமர்ந்திருக்கு. கூடவே அவங்களுக்கு அரசியல் அழுத்தங்களும் நிறைய இருக்கு. வழக்குகள் ஆகட்டும், இல்ல ஒரு சில விசாரணைகள் ஆகட்டும். கிட்டத்தட்ட 2 அமைச்சர்கள் இன்னைக்கு பதவி இல்லாம இருக்கிறாங்க. ஐயா திரு பொன்முடி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா அவர் ஜெயிலேயே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கூட திமுக அவங்க ஒரு முக்கியமா வைக்கக்கூடியது என்னன்னா, அரசியல் அழுத்தம் காரணமாக தான் எங்க மீது வழக்குகள் திணிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி. சோ அப்ப அந்த அழுத்தம் என்பது திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் லைன் தேர்தல் மாதிரி. அதனால இந்த கமிட்டி இதெல்லாம் வேகமாக போடுகிறது என்பது ஒரு எதிர்பார்த்த ஒன்றுதான். மிக்க நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.